கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு 1 வருடங்கள் நடைபெற்று கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் நடைபெற்று நேற்றைய தினத்தோடு அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று அது மூடுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 52 மனித உடல் எச்சங்கள் எலும்புக்கூடுகளும் ஏனைய தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அகழ்வு செய்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். 3 கட்டங்களாக இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. இதில் கண்டெடுக்கப்பட்ட மனித உடல் பாகங்களில் அதோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட தடய பொருட்களில் இருந்து அவை அனைத்தும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு உரியதாகவும் குறிப்பாக பெண் போராளிகள் உடையதாகவும் இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உடலங்கள் அனைத்துமே ஒரு சீரற்ற முறையில் மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு குழி தோண்டப்பட்டு அதற்குள் உயிரோடோ அல்லது கொல்லப்பட்ட பின்னரோ போட்டு புதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலமாக மிக மோசமான மனித உரிமை மீறல்களும் யுத்த குற்றங்களும் புரியப்பட்டிருப்பதும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே 84ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் முழுமையான கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு பகுதிக்குள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய உடலங்கள் இவ்வாறு சீரற்ற முறையிலே நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் அரைகுறை நிர்வாணமாக்கப்பட்ட முறையில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே வந்தவர்களுடைய எலும்புக்கூடுகள் தடயங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஸ்ரீலங்கா இராணுவம் தான் பொறுப்பு கூற வேண்டும். அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே அகழ்வு பணிகள் ஒன்று நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட இதில் சம்பந்தப்படுகின்ற தரப்புகளாக இலங்கை அரச இயந்திரங்கள் காவல்துறை மற்றும் நீதித்துறை என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் மயமாக்கப்பட்டதாகவும் சுயாதீனமற்றதாகவும் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு விசாரணை பொறிமுறை இல்லாமல் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது. இதில் இந்த அகழ்வு பணிகளின் பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு விக்ஸ் ட்ரோஃபி கடதாசியை வைத்துக்கொண்டு இது 96ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியது என்று அடித்து கூறுவதற்கு முயற்சிகள் நடைபெறுகின்றது. ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து 2009ஆம் ஆண்டிலே போர் முடிவில் சரணடைந்து இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் இந்த பகுதிக்குள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் வலுத்த சந்தேகமாக இருக்கிறது. இறுதிப் பகுதியிலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய மரபணு பரிசோதனையை அவர்களோடு ஒப்பிட்டு அது தொடர்பாக கண்டறிவதற்கான முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுகிறதா என்பது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையில் சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும். இடம்பெற்றால் மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை கண்டறியக்கூடியதாக இருக்கும். அரசு முழுமையாக சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு தாங்கள் நேர்மையாக செயல்படுவது போன்று காட்டி ஒரு சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பிக்கொத்துக் கொள்வதற்கு மட்டுமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றை நாங்கள் வலியுறுத்துகிறோம். காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களை அழைத்து DNA பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அழுத்தங்கள் கூறுகின்ற வருகிறது. எங்களை பொறுத்தவரையில் அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் அனைவரதும் மரபணுக்கள் சேகரிக்கப்பட்டு அவை களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எடுக்கப்பட்டிருப்பதில் ஏற்கனவே 52 எடுக்கப்பட்டிருக்கிற போதிலும் கூட 3ஆம் கட்டத்தில் தோண்டப்பட்டதில் இருந்து மாத்திரம்தான் DNAக்குரிய மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலிலே இயந்திரங்களால் தோண்டப்பட்டது முதல் ஆரம்ப கட்டத்திலே மட்டும்தான் ஒரு 6 உடல்கள் அதில் இயந்திரங்களால் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் முறைப்படியான சோதனைகள் அகழ்வுதான் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிறது 3ஆம் கட்டத்திலே மாத்திரம்தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இதற்குள் திருப்தியற்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், சுயாதீன விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக சர்வதேச நியமங்களின்படி இந்த விசாரணைகள் நடைபெறுவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதில் கனகர இந்த முரணா இந்த அகழ்வாய்வுகளுக்கு முரணா கனகரக இயந்திரங்கள் அகழ்வாய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுக்கு பிற்பாடு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதை முன்னிறுத்தான் அந்த செயற்பாடுகள் சில இடம் கனகரக இயந்திரங்கள் மூலமாக அப்படி அகழ்வாய்வுகள் மேற்கொள்ள முடியாது. அது வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்டதாக தான் நாங்கள் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசினுடைய நிகழ்ச்சிகள் என்பது முற்று முழுதாக இதை மூடி மறைக்கின்ற நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இங்கே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் ஐயா அவர்களும் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு அதே நேரம் இதில் இருக்கிற அந்த
காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தரப்பாக இருக்கிற இந்த கண்காணிப்புகளில் ஈடுபட்ட சட்டத்திறனிகள் அச்சுறுத்தப்பட்டதாக சொல்லினோம். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய கருத்துக்களை கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதிலே ஆரம்ப கட்டங்களிலே இந்த பகுதிகளுக்குள் உளவுத்துறையினர் புரிந்து நின்று பொதுமக்களிடம் விவரங்களை கேட்பது, அவர்களை அச்சுறுத்துவது, அவர்கள் மக்கள் இங்கே இந்த இடங்களிலே இந்த ஊரிலே ஒரு அகழ்வு பணி நடைபெறுகிறது, யாரும் இந்த பக்கத்தில் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மரண பயம் இருக்கிறது அவர்களிடத்திலே வந்து. ஏற்கனவே சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சட்டத்தரணிகளிடம் கூட விவரங்கள் திரட்டப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த முயற்சிகளில் ஈடுபடாமல் எல்லாரும் ஒதுங்கி செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த தேவை ஏன் அரசுக்கு இருக்கிறது? உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதாக இருந்தால் உண்மையிலே வந்து மக்கள் எல்லோரும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த கொலை முயற்சி சித்திரவதைகளில் இருந்து தப்பித்தவர்கள் கூட இருக்கக்கூடும். ஆனால் இது தொடர்பான உண்மைகளை தெரிந்த எவரும் இன்று வந்து உண்மைகளை சொல்லப் போவதில்லை என்று சொன்னால், உண்மைகளை சொன்னால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சம் எல்லோரிடமும் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக வரலாறு தெரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு கதைக்கு சில வேளைகளில் இந்த இராணுவத்தினரிடம் அகப்பட்டு இவர்களுடைய சித்திரவதைகளிலிருந்து தப்பி உயிர் வாழக்கூடியவர்கள் கூட இருக்கக்கூடும். அவர்கள் கூட இப்பொழுது இன்றைய இந்த இலங்கை அரசின் பிடிக்குள் நடைபெறுகின்ற விசாரணை சூழலிலே அது நீதிமன்றத்தில் சுயாதீன விசாரணை நடைபெறுவதாக சொன்னாலும் கூட வந்து யாரும் வந்து சாட்சி சொல்லப் போவதில்லை. தமிழ் நீதிபதிகள் இருக்கிற பொழுது, தமிழ் சட்டத்திறனிகள் இருக்கிற பொழுது அது ஒரு மனாறுதலை கொடுக்கின்ற விடயமாக இருந்தாலும் நீதிபதி சரவணராஜாவுக்கு நடைபெற்ற சம்பவங்கள் அல்லது நீண்டகால வரலாறுகள் தெரியும். அந்த நீதிமன்ற செயல்பாடுகளில் பங்கு பற்றிய பிற்பாடு என்ன நடக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். ஆகவே வந்து இங்கே சுயாதீனமாக வந்து யாரும் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கப் போவது இல்லை. ஆகவே விஷயங்களை வந்து நீங்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவங்கள் இருக்குது, மற்றது இந்த மீறி சில விஷயங்கள் நடைபெற்றிருக்கு, இந்த அகழ்வாய்வுகள் நடைபெற்று இந்த விஷயங்கள் தொடர்பில் நீங்கள் குறிப்பாக வந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கிற காணாமல் போனவர் கூட அந்த சர்வதேச கண்காணிப்பு, அவர்களுடைய கண்காணிப்பு அதுதான் சரி என்ற விஷயங்களை சொல்லினோம். நீங்கள் அதை இந்த பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் இதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வரோம். நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் சர்வதேச சமூகத்தை சந்திக்கிற பொழுதும் எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை இந்த சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்கின்றது. அகழ்வு பணி கன இயந்திரங்களை பயன்படுத்தி அகழ்வுபடியால் சில ஆதாரங்கள் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடியாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது சார்ந்து வழக்குகள் கொடுக்கிற ரீதியான அது அந்த விடயங்களை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக இங்கே பிரசன்னமாகிற சட்டத்திறனிகள் அது விடயத்தில் பிரச்சனையாக இருக்கிறார்கள். அது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும்.